ஹலோ காய்ஸ், இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஜிம்முக்கு புறப்பட்டுருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைசப்லாம் சூப்பராக தெரிஞ்சுது. சரி, ஓகே, எதையும் வீடியோவில் காட்டலாம் அப்படின்ட்டு சும்மா பைசப்லாம் பாட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக குடிக்கிற ஒரு பிளாக் காஃபி ஒன்று நீட்டாக அடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி நம்ம மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் போசிங் பார்க்கலான்னு சொல்லியிருந்தார். சரி, ஓகே, நானும் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே போசிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் ஃபிசிக் காம்படிஷன் தான் அட்டன் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கேட்டகரியில் ஹைட் கேட்டகரி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் ஒரு மேட்டர் இல்லை. நம்ம விசிபிளாக நல்லா சூப்பராக தெரிஞ்சால் ஓகே. ஆப்ஸ் எல்லாம் ஒன்று கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணணும். இதுதான் என்னோடய கரண்ட் கண்டிஷன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இன்னும் ஆட் பண்ணல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 27 டேஸ்க்கு மேலே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்ங்கிறதுனால நான் இன்னும் ஆட் பண்ணல. அது இனி கொஞ்சம் போக போக ஆட் பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய கரண்ட் கண்டிஷன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் போசிங்லாம் வேறு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டச் விட்டு போச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போசிங்குமே கரெக்டாக வரல. அதனால தான் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா போசிங் அடிக்க சொல்லியிருந்தார். சரி, ஓகே, அதை நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ஃபஸ்ட் மீலாக வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டை ஓட்ஸும் எடுத்துக்கிட்டேன். என்னோடய செகண்ட் மீலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக சாப்பிட்ற சோயாபீன்ஸ் அண்ட் ரைஸ் அண்ட் சிக்கன் தான். அதை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய தேர்ட் மீலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி டேவை முடிச்சிட்டேன்.